உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 24ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள், சதுர்த்தி திதி, பூராட நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ரோகிணி மிருகஷீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரோகிணி மிருகஷீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று வளர்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் தெளிவு, கடகம் பயம், சிம்மம் தடங்கல், கன்னி மேன்மை, துலாம் சோதனை, விருச்சிகம் முயற்சி, தனுசு நலம், மகரம் சிரமம், கும்பம் கொடை, மீனம் உழைப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின், கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இறந்தால் தோஷமுள்ள நட்சத்திரங்கள். நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம். நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்விகள்லையும் இது உண்டு. நிறைய பேருக்கு சந்திரம் என்ன நட்சத்திரத்தில் இறந்தால் தோஷம் ஐயா? யாராவது இறந்து போனால், மரணம் அடைந்தால், செத்து போனோன்னு நீங்கள் உடனே ஜோசியர்கிட்ட ஓடிப்போவீங்கள். ஓடிப்போய் பார்ப்பீங்கள், ஐயா இறந்ததில் ஏதாவது தோஷம் இருக்கா என்று நிறைய பேர் வந்து பார்ப்பினோம். யாராவது மரணம் அடைந்தால் உடனேயே அந்த மரணம் அடைந்த டைம், எத்தனாம் தேதி, என்ன ஆண்டு, மாதம், தேதி, டைம் இதெல்லாம் கொண்டே ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன நட்சத்திரத்தில் இறந்திருக்கின்றார், என்ன திதியில் இறந்திருக்கின்றார் என்று பார்ப்போம். பார்த்து சில தோஷங்களை சொல்லுவினம். அவிட்ட பஞ்சமி தோஷம் என்ற ஒரு தோஷம் இருக்குது. மரணம் அடைந்தால் இந்த தோஷத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அவிட்ட பஞ்சமி தோஷம். இது என்னையா அவிட்ட பஞ்சமி தோஷம்னா என்ன? அதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேணும்? என்ன நட்சத்திரத்தில் இறந்தால் இந்த அவிட்ட பஞ்சமி தோஷம் வருது என்கிறத பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒருத்தர் பிறந்தால் முதல்ல நட்சத்திரத்தை பார்க்கணும். ஒருத்தர் இறந்தால் என்ன திதியில் இறந்தார் என்பதை பார்க்கணும். ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா நாங்கள் கோயிலில் போய் அவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார், உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லி என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அந்த நட்சத்திரம் ராசியெல்லாம் சொல்லி கோயிலில் அர்ச்சனை பண்ணணும். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நட்சத்திரத்தை பார்த்து அர்ச்சனை பண்ணுறதில்லை. என்ன திதியில் இறந்தார் என்பதை பார்த்து அந்த திதியை சொல்லி, இப்போ வளர்பிறை சப்தமி,
தேய்பிறை அட்டமி இந்த மாதிரி திதியை சொல்லி கோயிலில் போய் அர்ச்சனை. ஒருத்தர் பிறந்துட்டா நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யணும். ஒருத்தர் மரணம் அடைஞ்சாருன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு அவருடைய திதியை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். இது ஒரு விஷயம். இப்போ நான் என்னையா நீங்கள் நட்சத்திரத்தை பற்றி சொல்லிட்டு திதியை பற்றினா தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நட்சத்திரத்தில் இறந்தார் என்று பார்த்தா தான் அவருக்கு தோஷம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். சரி, நான் சொல்கிறது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பயன்படும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்துரட்டாதி, ரேவதி இந்த 5 நட்சத்திரத்திலையும் ஒருத்தர் மரணம் அடைந்தால் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்துரட்டாதி, ரேவதி இந்த 5 நட்சத்திரத்திலையும் ஒருத்தர் மரணம் அடைந்தால் அவருக்கு அவிட்ட பஞ்சமி தோஷம் என்று ஒரு தோஷம் இருக்குது. 6 மாதத்துக்கு இந்த தோஷம் இருக்குது. நட்சத்திரங்களில் கடைசி 5 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் என்று நட்சத்திரம் தொடங்குது. அஸ்வினியில் தொடங்குது. அந்த கடைசியாக நட்சத்திரம் முடிகிறது எப்படி? அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதிட்டு முடியும். இந்த கடைசியாக உள்ள 5 நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி கடைசி 5 நட்சத்திரத்திலையும் ஒருத்தர் மரணம் அடைந்தால் அவருக்கு 6 மாதம் கூடாது. அவிட்ட பஞ்சமி தோஷம் என்கின்றது இந்த பேர். இப்போ அவிட்ட பஞ்சமி தோஷம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்த தோஷத்தை பற்றி யாருக்கு அவிட்ட பஞ்சமி? ஒருத்தர் அவிட்ட நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தாலோ அல்லது சதய நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தாலோ, பூரட்டாதி நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தாலோ, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தாலோ, ரேவதி நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தாலோ அவிட்ட பஞ்சமி தோஷம் உண்டு. அதுக்காக இந்த 5 நட்சத்திரமும் கூடாத நட்சத்திரம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவிட்டத்தில் குழந்தை பிறந்தால் தவிட்டு பானையில் தங்கம் கிடைக்கும் என்று பழமொழி இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். அது மாதிரி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியும் நல்ல நட்சத்திரங்கள். அது பிறந்தால் நல்லது. ஆனால் ஒருத்தர் மரணம் அடைந்தால் இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தால் கூடாது. அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவிட்ட பஞ்சமி தோஷம் 6 மாதத்துக்கு கூடாது பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. அடுத்தது ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் மரணம் அடைந்தால் 4 மாதத்துக்கு கூடாது. இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அளவுக்கு மோசம் இல்லை. ஆனால் ரோஹிணி நட்சத்திரமும் 4 மாதத்துக்கு கூடாது. கார்த்திகை, உத்திர நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தால் 3 மாதத்துக்கு கூடாது. கார்த்திகை, உத்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் மரணம் அடைந்தால் 3 மாதத்துக்கு கூடாது. மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தால் 2 மாதத்துக்கு கூடாது. இந்த நட்சத்திரங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சு கொள்ளுங்க. மிருகசீரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் மரணம் அடைந்தால் 2 மாதத்துக்கு கூடாது. கார்த்திகை, உத்திர நட்சத்திரம் 3 மாதத்துக்கு கூடாது. ரோஹிணி நட்சத்திரம் 4 மாதத்துக்கு கூடாது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 6 மாதத்துக்கு கூடாது. சரி, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு தெரியுது. சரி ஐயா, கூடாதுன்னு சொல்லிட்டீர். இப்போ ஒருத்தர் இந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டார், என்ன செய்ய வேணும் என்றதை கேட்குறீங்க. முதலாவது வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள். அவர் இறந்த இடத்துல அல்லது அவருடைய பிரேதம் வச்ச இடத்துல அல்லது அவருடைய படத்துக்கு முன்னுக்கு அவர் இறந்த இடத்துல தீபம் ஏற்றி வைக்கலாம்.
அல்லது அவருடைய பிரேதத்தை வைத்து நீங்கள் செத்த வீடு செய்த இடத்துல தீபம் ஏற்றி வைக்கலாம், அல்லது அவருடைய படத்துக்கு முன்னுக்கு தீபம் ஏற்றி வைக்கலாம். வெங்கல கிண்ணம், பித்தளை அல்ல, வெள்ளி இல்லை, செப்பு இல்லை, இரும்பு இல்லை, வெங்கல கிண்ணம், ஒரு வெங்கல கிண்ணத்தை எடுத்து அதுக்குள்ள நல்லெண்ணெய், நெய்யல்ல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு திரியை போட்டு தீபம் ஏற்றி வையுங்கள். இந்த தோஷத்துக்கு பரிகாரம் இது. அவருடைய சாமானை எல்லாம் ஒரு ரூமில் போட்டு பூட்டி வைத்திருங்கோ. அவர்கள் பாவித்த பொருட்கள், அவர் போட்ட கண்ணாடியாக இருக்கலாம், அவர்கிட்ட சூக்கேஸாக இருக்கலாம், இல்லது அவர் பாவித்த உடைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர் பாவித்த பொருட்களை எல்லாம் ஒரு ரூமில் போட்டு பூட்டி வையுங்கோ. எங்களுக்கு அப்படி ஒரு ரூம் இல்லைண்டா ஒரு பெட்டி எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு மூடி வையுங்கள். இது கொண்டு வீட்டு வாசல்ல ஒரு நீத்து பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம், அல்லது நீத்து பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம், ஒரு பூசணிக்காவை கட்டி தொங்க விடுங்கள். இந்த 3 வேலையை செய்யுங்க. அவர் பாவித்த பொருட்களை எல்லாம் ஒரு பக்கமாக போட்டுருங்க. வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வையுங்க. வீட்டு வாசலில் ஒரு பூசணிக்காயை கட்டி வையுங்கள். யார் கவனமாக இருக்கணும்? அவரோட பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், சகோதரர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு கவனமாக இருக்க வேணும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.